இந்த படத்தை வந்து கார்த்திகேயன் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு பேக்கிங் கிடச்சி இந்த பிளாட்ஃபார்மில் சொல்கிறதுங்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு தோல் கொடுக்கறதுங்கிறது உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் ராணா சார் என் முதலாளி அவங்க கேட்டு கெஸ்ட் ஹவுஸில் ஒரு வருஷம் நான் இருந்திருக்கேன். நீங்கள் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து படங்கள் பண்ணுறது எனக்கு பர்சனலாக உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது இந்த மாதிரி படத்தை வெறும் சண்டை ஒரு சாங்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணாமல் ரொம்ப இப்படி ஒரு படங்களையும் நீங்கள் பண்ணுறது வந்து அதுக்கு பேக்கிங் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவை. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து கார்த்திகனை கூப்பிட்டு காட்டியிருந்தார். ஸோ படம் பார்த்தோம். ஸோ இப்போ டைரக்டர் என் பக்கத்தில் இருந்தார். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க பதப்பதப்பாக இருந்தார். அவர் தான் உண்மையிலே பதப்பதப்பாக இருந்தார். யாராவது கதையை சொல்லிவிடுவாங்களோ, ஏதாவது அந்த சம்பவத்தை சொல்லிவிடுவாங்களோன்ட்டு ஐயோ இது இவ்வளோ கிட்ட போயிட்டாரு சொல்லிவிடுவார் அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே இருந்தார். ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு படம். எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு போர் சூழல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டிவியில் பார்த்து ஒரு நியூஸில் பார்த்து புரியாத மொழியில் பார்த்தோம். ஆனால் நம்ம பக்கத்து நாட்டில் நமது சகோதர நாட்டில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறத ஒரு வார் சூழலில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே சார் நான் ஜாஸ்தி சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு வார் சூழலில் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸை அவங்களோட எப்படி இம்பேக்ட் பண்ணுது, ஒரு போர் வீரர்கள் அவங்க போராளிகளுக்கு நடுவில் வந்து ஒரு பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க. ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஒரு திருமணம்ங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு சாதாரண ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. ஆனால் அதே திருமணம் வந்து அந்த சூழலில் வாழ்ந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 80-90களில் வாழ்ந்தவர்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அதை அப்படியே கண்ணு முன்னாடி தத்ரூபமாக கொண்டு வந்து காட்டியிருக்காரு. அந்த வீட்டில் இருக்கிற கேரக்டர்ஸு நடிகர்கள்லாம் அப்பா வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த காஸ்டியூம் சொல்லும், அந்த போட்டிருக்கிற அவங்க ட்ரெஸ்ஸு வந்து அந்த கதை சொல்லுது. அந்த செவர்கள் அந்த செவத்தில் மாட்டிருக்கிற படங்கள் வந்து அந்த கதையை சொல்லுது. ஸோ எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 கிராஃப்ட்ஸும் வந்து கதை சொன்ன ஒரு படமாக தான் நான் இந்த நீலிராவை பார்க்குறேன். ரொம்ப ஒரு சில நேரத்தில் வந்து லிங்குசாமி நானும் தான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். ஸோ படம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் சொன்ன மாதிரி சடனாக வந்து ஒரு ஹிட்ச்காக் படம் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு கட்டி போட்ட மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு வலியான கதையை இப்படி ஒரு த்ரில்லர் மோடில் வந்து எப்படி சொன்னாருன்னு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சில காட்சிகள் வரும்போது அப்படியே மனசை உலுக்கி அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது. கண்ணை வேறு துடைக்க முடியல, கண்ணாடிக்குள்ளே விரல் விடுற மாதிரி ரொம்ப இதாக இருந்தது. அதனால் கொஞ்சம் அப்படியே பேக் போனேன். ஏன்னா நமக்கு படம் பார்த்து அழுகுறது போது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஈகோ இருக்கும் நமக்கு. என்னடா அது அப்படின்னு பின்னாடி போயிட்டு இருந்தேன். லிங்குசாமி வாய் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. சரி அவரே அழுகுறாரு, நமக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு கண்ணை தொடச்சிட்டு அது பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக அவங்க 2 பேருக்காக என்னை வந்து 2 பேரும் அழ வச்சிட்டிங்க அது. ஸோ ஒவ்வொருத்தரோட அந்த சின்ன பசங்கள்லேருந்து அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற மொழியாகட்டும், அந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார். நான் வந்து லிங்குசாமி நானும் தான் பேசிகிட்டு இருந்தேன். வெளியே வந்து மணி சாரோட டயலாக்ஸுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பயங்கரமான ஃபேன். ஏன்னா மணி சாரோட டயலாக் வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த கேரக்டர் இது சொன்னால் இதுதான் பதில் சொல்லும் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியாது. அந்த மாதிரி வரிகள் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே இருந்தது. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இது கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து சினிமா லாங்குவேஜ், அது ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு உழுக்கல் இருக்கும். எல்லோரும் சொல்லிட்டாங்களே சார், எல்லோரும் சொல்லிட்டாங்க கல்யாணம்னு சொல்லிட்டு, அதனால நான் சொல்கிறேன். அது தாண்டி சொல்ல மாட்டேன். அது மேரேஜில் எண்டில் ஒரு மனசை உழுக்கிற ஒன்று இருக்கும். அது ஒரு நிமிஷம் உங்களால் ஒரு 2 செகண்ட் ஆகும். நம்ம பிரெயின் போய் அதை மெமரி பண்ணி இதுதான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறது இது இருக்கும். அதில் ஒன்றுமே சரி. நான் வெளியில் வந்தப்போ கூட பேசுவேன். அந்த படம் முடிஞ்சதுலேருந்து இன்னொரு கதையை ஆரம்பிக்கலாம். அங்கேருந்து என்ன காரணத்துக்காக அந்த திருமணம் நடக்குது, அந்த திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே என்ன தொடருது அவங்க பயணம், அந்த தொடர்ந்துலேருந்து ஒரு படம் பண்ணலாங்கிற அளவுக்கு ரொம்ப கனமான ஒரு படம்.
வாழ்க்கையை வந்து அப்படியே பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து யோசித்து பார்க்கும்போது அதில் வாழ்ந்த நிறைய கேரக்டர்ஸ்கள் இன்றைக்கி இருக்க மாட்டாங்க, இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அதுக்குள்ளே ஒரு ஒரு பெரிய ஒரு வலி இருக்க செய்யுது. ஸோ படங்கள் எல்லாம் பாருங்கள். இந்த படத்தை வந்து ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துடாதீங்க, தியேட்டரில் வந்து பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து காட்டுங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு காட்டுங்க. ஏன்னா 80s நாங்கள்லாம் ஸ்கூலில் அங்கே 80s 90sலாம் படிச்சுட்டு இருக்கும்போது, நாங்கள் ஸ்கூலில் காலேஜெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஜெயவர்த்தனா ஒழிக ஒழிகன்னு கத்தி நம்ம ஓரளவுக்கு அந்த டைமில் ஒரு இலங்கை சம்பவம், அந்த வாருன்றது என்னங்கிறது நமக்கு உள்ள தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அடுத்த குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு வந்து அன்னைக்கு இருந்த ஒரு 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 போர் அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தை கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் காட்டுங்க. சாதாரண ஒரு பொழுதுபோக்கு படமாகவும் இருக்கும், ஒரு படமாகவும் ஒரு த்ரில்லர் மூடு இருக்கும், அதே சமயத்தில் ஒரு கனமான ஒரு கண்ணீர் கதையாகவும் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் எல்லோரும் இதை பாருங்கள். பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்துக்கு ஒரு உங்களோட சப்போர்ட்டு இருந்து இந்த படத்தை பெரிய படமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே நமக்கு நம் மக்கள், நம்முடைய சகோதரர்கள், அவர்களுடைய வழி நம்முடைய வழியாகவே பார்த்து வளர்ந்துருக்கோம். அவங்களுக்கு அப்படி இல்லை. ஆனாலும் சினிமாவின் வாயிலாக அதை சாத்தியப்படுத்திய சௌமித்திரனுக்கு இந்த இடத்துல மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். இந்த ஒரு ரைட்டராக சௌமித்திரனுடைய அச்சீவ்மெண்ட் இஸ் இம்மென்ஸ். ஏன்னா இந்த படத்துக்குள்ள வயலன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. திஸ் இஸ் நாட் விஷுவலாக இல்லை வயலன்ஸ். எக்ஸ்ட்ரீம்லி வயலண்ட் ஃபில்ம். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வயலண்ட் இன் த சென்ஸ், கதவை 10 பேர் தட்டுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் 1 சட்டை 2 சட்டை 3 சட்டை போடுறாங்கன்னும் போது, அது இன்னொருத்தரும் சொல்லியிருந்தாங்க, இட்ஸ் அ வெரி ஷாக்கிங் திங். நமக்கு வந்து யூ ஃபீல் சோக்ட். அண்ட் ஒரு ஒரு இராணுவ குழு நம் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து உட்காரும் போது அது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய உணர்வு, அந்த அந்த பயம், அந்த உடைக்கு எப்போதுமே இருக்கின்ற ஒரு தன்மை, அந்த சென்சாருக்காக சில விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் அங்கே தான் ஒரு ரைட்டராகவும் நான் அவரை அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா சென்சாரோட உள்ளே போய் வெளியே வர்றதுன்றது வந்து அது இந்தியன் சென்சார்ஷிப்போட ஒர்க் பண்ணுறது, தட் அகெயின் இஸ் அ ஸ்பெஷல் கிராஃப்ட். அதுக்கு நம்ம தனியாக பயிற்சி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அது இல்லைன்னா நிறைய சேலஞ்சஸ் வரும். ராஜமுருகனோட நான் ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கேன். அப்போது நாம் சொல்ல வேண்டியதை சொல்வதற்கும் அவர்கள் எடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கும் திட்டமிட்டு தான் நம்ம படம் எடுக்கிறோம். அண்ட் இந்த படத்தை பார்த்தப்போ நான் வந்து சென்சாருக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்டில் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அப்போ சென்சார் பண்ணப்படலை இந்த படம். இப்போ நேற்று பார்த்தப்போ சென்சார் பண்ணிட்டு பார்த்தேன். ஸோ சென்சார் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணியிருந்தேன்னா, இந்த படத்துக்குள்ள whatever that is overtly said has been censored, but the unsaid and the subtly said have been left there. And ஒரு போர் சூழலுக்குள்ள மக்களுக்காக போராடுகிற ஒரு இயக்கமும் மக்களும் என்னவாக ஒரு இராணுவ அமைப்பை பார்க்குறாங்க அப்படின்றது பல இடங்கள்ல இருக்கு. அவர் சொன்னார், சிலதெல்லாம் யாராவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். நான் எல்லாமே சொல்ல போறேன் அப்படின்ட்டு தான் வந்தேன் நான். ஆனால் இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு 2 யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. அவங்கக்கிட்ட இவங்க சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. போராளி இளைஞர்கள் வர்றாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அந்த கல்யாண வீட்டிலேருந்து சாப்பாடு போகுது. என்னம்மா சாப்பாடு, முட்டையா அப்படின்னு அந்த பையன் கேட்பான். ஆமாப்பா, எங்களுக்கு இது கல்யாண வீடு, அதனால எங்களுக்கு மரக்கறி தான், நீங்கள் வர்றீங்கல்ல உங்களுக்காக நாங்கள் முட்டை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸோ தேர் இட் ஷோஸ் அந்த அந்த மக்கள் who are not part of the war, அவர்கள் வந்து நேரடியாக போரோடு தொடர்பில்லாதவர்கள், ஆனால் போரால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க, அவங்க யாரோடு நிற்கிறாங்க அப்படின்றது இந்த படத்துக்குள்ள இருக்கு. அண்ட் தொடர்ந்து ஒரு வார் என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணுது. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் த மெமரி ஆஃப் அ வார் சைல்டு, இட்ஸ் த மெமரி ஆஃப் எனிஒன் ஹூ இஸ் பீன் த்ரூ வார். அதில் வந்து ஒரு அந்த 70-year-old ஆக்டர் ஹூ ஹேட் ஹிஸ் ட்ரீம்ஸ் ஸ்டோலன் ஃப்ரம் ஹிம், ஒரு 40 வருஷம் கழித்து திரும்பவும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் இருக்கார், அவருடைய கதை இருக்குது. அண்ட் அந்த கல்யாணமாகி கிளம்பி போகிற அந்த பெண் இருக்கா,
அங்க இருக்கிற ஒரு போட்டோகிராஃபர் இருக்காரு, அந்த பசங்க இருக்காங்க, அவங்க வந்து அதுல ஒரு வசனம் இருக்கு, டேய் இந்த துப்பாக்கி எல்லாம் அந்த துவக்கெல்லாம் எடுத்து போட்டு விளையாடுங்க. தூக்கு இல்லாம என்ன விளையாடுறது? ஒரு போர் சூழல்ல வளர்ற ஒரு ஒரு குழந்தையினுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்றது அதுக்குள்ள இருக்கு. அண்ட் ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த ஸ்கிரிப்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற விதமும் சரி, ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே சரி, அண்ட் அதுக்குள்ள வந்து இருக்கிற நியாயங்கள் பேசப்படும் போது அந்த கேரக்டர்ஸுடைய சில கேரக்டர்ஸோட நியாயம் வந்து ரொம்ப ஃபீபிளான நியாயமா இருக்கும். அது ஒரு ஒரு தோற்றத்துக்கு நியாயம் மாதிரி தெரியும். ஆனால் வந்து நம்ம அப்படியே அவனுக்கே தெரியுதுப்பா அது உண்மை இல்லைன்ற மாதிரியான நியாயமும் இருக்கு. அது ஒரு ரைட்டிங் ஸ்கில் அண்ட் ஒரு சென்சர்ஷிப் டீகாய்னு கூட சொல்லலாம் இதை. அப்படின்னு சொல்லலாம். பட் பட் அஸ் எவ்ரிபடி செட், திஸ் ஃபிலிம் டஸ் நாட் டாக் அபவுட் ஹேட். திஸ் ஃபிலிம் டஸ் நாட் அட்வொகேட் வயலன்ஸ். இது வந்து ஒரு ஒரு பிரச்சார படம் இல்லை. ஒரு ஐடியாலஜியை தூக்கி பிடிப்பதற்காக பல கோடி செலவு பண்ணி எடுத்த படம் இல்லை. பல 100 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு வெறுப்பையோ அல்லது வன்முறையையோ பணமாக்க விரும்பாத ஒரு படம் இது. அந்த அடிப்படையில் திஸ் இஸ் a film which does not want to sell hate, caricature a race, a community, a religious sect. அதுபோல எதுவுமே இல்லாத ஒரு படம். யாரையும் நேரடியா விமர்சனத்துக்கு உட்படுத்தாமல் சம்பவங்களை சொல்லுது. ஒரு சம்பவத்தின் வாயிலாக பார்வையாளனுக்கு ஒன்று கிடைக்குது. ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு சாமியை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆட்கள், அவங்களெல்லாம் நிறுத்தி அவங்க ஐடி கார்டு செக் பண்ணுறாங்க. அது ஒரு சின்ன ஒரு காட்சி தான். அது அதுக்குள்ள நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அது ஒரு காட்சி தான். அது ஒரு ஒரு இட்ஸ் அ ப்ரொசீஜரல் சீன். இட் ஹஸ் காட் நத்திங் இன் இட் பட் அ ப்ரொசீஜர், அ நார்மல் ப்ரொசீஜர் ஆஃப் சம்ஒன் டூயிங் டியூ டிலிஜென்ஸ். அப்படி தெரிய ஆட்களை திடீர்னு வந்து ஒரு ஒரு மிலிட்டரி அல்லது ஒரு ஒரு போலீசிங் சிஸ்டம்ல இருக்கிறவங்களுக்கு ஐடி கார்டு செக் பண்றதுக்கான உரிமை இருக்கு, அப்படி செக் பண்றாங்க. அவ்வளவுதான் அந்த காட்சி. ஆனால் அதுக்குள்ள இருக்கிற ஒரு 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 பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இப்படி பல இடங்கள்ல ஒரு ரைட்டரா அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரியா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் the stand of where there is a conversation between the military officer and the rebel, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த கான்வர்சேஷன், அந்த அந்த ஸ்டாண்ட், இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து நடக்கிற அந்த அந்த இட் ரிமைண்டட் மீ so much of No Man's Land. அந்த No Man's Landனுடைய அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அதே போல அந்த ஒரு 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 ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு. இது போருடைய நேரடியான விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள பேசப்பட்டிருக்குது. போரினுடைய இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை, அந்த கல்யாணம் நடக்கிற அதை சொல்ல மாட்டேன். அந்த அந்த கல்யாணம் நடக்கிற விதம் வந்து நமக்கு அது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் போக போக ஓகே இப்படிதான் இந்த கல்யாணம் நடக்க போகுது போல் இருக்குன்னு நமக்கு அப்படியே யோசிக்கும் போது அது நடந்து முடிந்த பிறகு கடைசி காட்சியில இது எங்க போய் நிற்கும், இந்த 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 கல்யாணம் பண்ணிக்கிற இந்த பொண்ணினுடைய வாழ்க்கை, இது எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமா, போர்ச்சூழல் இல்லாதவர்களுக்கு மிக சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு 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 விஷயம். இந்த பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கா இல்லையானே தெரியாமல் ஒரு பெண் கல்யாணம் பண்ணி முடிக்கிறார். இந்த இடத்துல ஒரு 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 ஃபில்ம், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அது அது வந்து முடியல, ஒரு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். இட் பிரிங்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் அண்ட் டெல்லிங் ஸ்டோரிஸ், creating stories from historical moments in our lives is the way to take forward the history to the next generation. ஏன்னா வரலாறு என்பது அதிகாரத்தால் எழுதப்படுவது. கலையால நாம ஒரு 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 கலைன்னு சொல்லும்போது கூட நிறைய ரிட்டன் லிட்ரேச்சர் இருக்கு இந்த இஷ்யூக்கு. மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்குள்ள இதை சொல்றது என்பது, இதை சொல்றது வந்து ஒரு
ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள ஒரு ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கும் ஒரு கொஞ்சம் இலகுவான ஒரு சூழலை உருவாக்குவதற்குமான தொடக்கமா இந்த படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த இந்த மேடையின் மூலமாக அவர் ராஜமுருகன் பேசுறதா இருக்கட்டும், வசந்தபாலன் பேசுனதா இருக்கட்டும், நாம வந்து ஒரு ப்ராடர் டிஸ்கஷனை கொண்டு வர்றதுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸையும் இந்த படம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அகெயின் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ். இது மாதிரி ஒரு படத்தை பேக் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் அண்ட் லாட் ஆஃப் பேஷன்ஸ். இது ரிவைசிங் கமிட்டி போகல படம் இது. ஓகே. ஸோ ரிவைசிங் கமிட்டி போகாமல் வர்றதே வந்து இட்ஸ் அகெயின் குட் ரைட்டிங் கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த 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 இது போல கதைகளை சொல்றது தான் வந்து இந்த உண்மையை நாம பாதுகாக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து ப்ரோபகேண்டாவா மாறுது. அண்ட் ப்ரோபகேண்டா ஹேஸ் த பவர் டு இன்ஃப்ளூயன்ஸ் மெமரி. மெமரி இஸ் ஸோ ஃபிக்கிள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிமானிட்டைசேஷன்ல யார் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க, யார் அதனால் வந்து எவ்வளவு பேர் வந்து பணத்தை மாத்துறதுக்கு வரிசையில் நின்று செத்து போனாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் இது ரொம்ப ஈஸியா, ரொம்ப எளிமையா அதனுடைய இம்பாக்ட் வந்து நம்மளால மாத்திர முடியும். ஸோ ப்ரோபகேண்டாக்கு, ஹேட் ப்ரோபகேண்டாக்கு எதிராக நாம் என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த மாதிரியான படங்களை தான் செய்யணும். இதன் வாயிலாக நாம் நம்முடைய மெமரியை சரியான முறையிலே நாம ஒரு தொடர்ந்து ஒரு உரையாடலை ஏற்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கணும். தொடர்ந்து இது போல படங்கள் பண்ணுங்க. அண்ட் இந்த படம் நிச்சயமா வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். ஈழத்தை அப்படியே நமக்கு காமிச்சாங்க, கொண்டு வர முடிஞ்சது சினிமாட்டோகிராஃபிலையும் ஆர்ட் டைரக்ஷன்லையும் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஈழம் வந்து இந்த ரைட்டருடைய மைண்டில் இருக்கு, ஹார்ட்ல இருக்கு. ஸோ அவரை நீங்கள் கொண்டு போய் ஆர்டிக் ரீஜனில் விட்டாலும் அங்கே வந்து அவரால் அந்த ஈழத்தை கிரியேட் பண்ண முடியும். பிகாஸ் ஈழம் வந்து எல்லாரும் மனசில், அதை ஈழத்தை எல்லாரும் மனசில் வச்சுக்கிட்டு தான் வேறு இடங்கள்ல இருக்கிறாங்க. ஸோ அதுபோல இந்த இவருக்குள்ள இருக்கிறத he has created, it has come out that way. ஸோ இந்த நடிகர்கள், அந்த இடம், அந்த லைட்டிங், அந்த 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 ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எல்லாமும் ஈழத்தை நினைவுபடுத்துதுன்னா அது வந்து அந்த ரைட்டருக்குள்ள இருந்து, அந்த இயக்குனருக்குள்ள இருந்து வெளியே வந்தது. அவருக்குள்ளேயே ஈழம் இருக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி. இந்த கூட்டத்திலே இந்த படத்தை பார்க்காத ஒரு ஆள் நான் தான் நினைக்கிறேன். நான் பார்க்க முடியல. ரத்னா கிட்ட கேட்டேன் படம் எப்போ இருந்துன்னு. அப்படியே பயங்கரமாக அழுதுண்டா அப்படின்னு சொன்னான். நானும் உங்கள் எல்லோரும் மாதிரியும் வெயிட் பண்ணிருக்கேன். April 3 தியேட்டரில் தான் போய் பார்க்கணுன்னு. ஹலோ, குட் ஈவினிங். மேடையில் பேசுகிற அளவுக்கு தமிழ் எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு எல்லாம் புரியும். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கண்டினியூ இன் இங்கிலீஷ். Sowmitran made a very personal story. It says it's memories of a war child. But those personal stories become very important stories for generations ahead. I saw so many directors speak where in the West you have anything that happens of conflict, of war. So many films are made, whether it's the time in Germany, whether it's the time in Vietnam. I think all of us in India know those stories through the films they've made. But issues and conflicts that happen in our land to our people in India and outside of India are not spoken enough. At Spirit Media, about 5 years ago, we took an extreme effort to say, let's tell cultural stories, doesn't matter which language it's from. We started stories from Malayalam, we told stories from Marathi, now Tamil, Telugu obviously has been home. And I just first have to thank Karthik and the team to just support cinema like this. It's indie, it's important, it is soul, it is who we are. Being associated with this film is a huge honor. A bunch of y'all were thanking me, but it's really, I have to thank all of you. And what a fine craftsman, man, you are, Sowmitran, really. A film that has war, that has no blood, no bullets, but is deeply, deeply engaging with such fine actors around. I don't know all of y'all, but every single time I saw this film 3 times from the time they sent it to me. The first, you came like in the middle of the night, I think at some point, to say, okay, let's watch the film now. I said, dude, I'm sleepy, let me watch it in the morning. And the first viewing,
I was just worried. I said, okay, now when Naveen's character walks in, I said, okay, is there going to be some conflict with the government when we tell stories like this? Then we're like, okay, I'm touching a topic that usually is not touched upon. And then I realized that nobody in Tamil made these movies also. So I said, why are these guys calling me? Are they trying to throw me under the bus first and then get in that ride? So that was the first question I had. But a lot of you all spoke about the climax. The end of the film, there's something that which is so beautiful as a memory for everyone, which is celebrated so differently during war. Things that are normal become so extremely difficult, and I think today is a time where we are seeing global conflict. And all of you all said if a bomb is thrown some other part of the world, there's no gas in India right now in our house. So I think from tiny things like this, we will be in a situation where this might become our reality. So I think telling stories like this is very important. Cinema is the only place that you can tell it and you can have a sense of reality. There was somebody earlier on stage who said, actually Murugadas sir said this earlier, he said, in the 80s, early 80s and the 90s, the country, the citizens knew about what war meant. They knew protocols of war. They knew how to be or react with one another just as humans. I think that is forgotten in this generation and this time. So I think Neelira will become a very, very important film for now and times to come. So thank you, and thank you for getting this film to me, guys. Thank you so much. பிரபஞ்சன் ஒரு பிரமாதமான வரி எழுதியிருப்பார். அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. என்னென்னா, இவ்வளவுக்கு பிறகும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது என்று ஒரு வரி எழுதியிருப்பார். அப்படியே ஈழத்தோடு அந்த வரியை பொருத்தி பார்த்து கொள்ளலாம். அவ்வளவுக்கு பிறகும் ஈழத்தில் ஒரு பூ பூக்கத்தான் செய்தது. எல்லோரும் அந்த பூவை ரசிக்கத்தான் செய்தார்கள். அதே மாதிரி இந்த படத்தில் வருகிற பல காட்சிகள், பல இடங்களை நான் நேரடியாக பார்த்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. நான் வெறித்தனமாக நூற்றுக்கணக்கான ஈழ கதைகளை அல்லது இலங்கை போர் கதைகளை ஒரே பீரியடில் ஒரு 2-3 வருடத்தில் ஒரு 200-300 சிறுகதைகளையும் நாவல்களையும் படித்து முடித்தேன். எனக்கு எல்லாம் படித்து முடித்த பிறகு என்னுடைய மனதில் பிரபஞ்சனுடைய அந்த ஒரு சொல் தான் மறுபடியும் எழுந்தது. இவ்வளவுக்கு பிறகும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது என்கிற வரிதான் எனக்கு வந்தது. அதே மாதிரி அகர முதல்வன் என்கிற ஒரு எழுத்தாளனுடைய இன்னொரு வரியும் எனக்கு இந்த படத்தினுடைய கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போதெல்லாம் இதான் வந்தது. ஈழத்தின் ஒரு போராளியும் இராணுவத்துக்காக ஆள்காட்டி கொண்டிருந்த ஒரு பெண்ணும் விருகப்பாக்கத்தில் தங்கி சர்க்கரை கம்மியாக ஒரு டீ சொல்லிவிட்டு காத்திருக்கிறார்கள் என்று ஒரு வரியை எழுதியிருப்பான். ஒரு போருக்கு பிறகு சூழல் அவ்வளவு மாறுவதாக ஒரு வரிகளில் இருக்கிறது. உண்மையிலேயே சோமிதரன் என்கிற ஒரு மகத்தான கலைஞனை முதலில் கண்டுபிடித்தது பாலுமேந்திரா சார் தான். என்னால் முடியலடா, நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படத்தை முதல்ல எடுத்துட்டுனா அப்புறம் நீ வெற்றியை நோக்கி போயினே இருப்ப, அதனால் முதல் படமாக நீ ஒரு ஈழத்துக்கான ஒரு படத்தை எடுத்துரு என்று சொன்னார். நானும் பாலுமேந்திரா சார்லாம் போய் தான் அந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு நிலத்தில் அவனுடைய திருமணத்தை நடத்தி வைத்ததெல்லாம் இப்பொழுது நினைவு கூறுகிறது. அவனுடைய வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கிற லட்சோபலம் பார்வையாளர்களில் நானும் ஒருவனாக இருக்க ஆசைப்படுகிறேன். நன்றி. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கோவா பிலிம் ஃபெஸ்டிவலில் நானும் செல்வமணி சார்லாம் இந்த படத்தை பார்த்தோம். பார்த்து முடித்ததுக்கு பிறகு இந்த படத்தை கொண்டு போய் எப்படி சேர்க்கறது அதை பற்றி தான் கார்த்தி சொல்லிட்டே இருந்தார். நம்ம கார்த்தியும் நம்ம சந்தானம் அவங்களும் அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அழகாக, நான் ஒரு அழகாக பார்த்துட்ருக்கேன். ரொம்ப எவ்வளோ அற்புதமாக பேசுகிறாங்க. ராஜமோகன்லேருந்து தொடங்கி பாலன், அப்புறம் மேயாதமான் அந்த டைரக்டரு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக போயிட்டுருக்குன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ராணா அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி சார். நாங்கள் ஒரு குரூப்பில் ஒரு வாய்ஸ் போட்டார், படம் பார்க்க வரணும்னு சொல்லி மெசேஜ் போட்டார் சொன்னாங்கல்ல. நாங்கள் டைரக்டர்ஸ் ஒரு குரூப்பு இருக்கோம். அதுக்கு பேர் ரெய்னான், அந்த டீம் பேர். மணி சார், சங்கர் சார், வெற்றிமாறன், லோகேஷ், கார்த்தி, சசி சார், முருகதாஸ், எல்லாமே பாலசக்திவேல், பாலன் எல்லாம் இருக்காங்க. ஏன் ரெய்னான்னு வச்சதுன்னா, அம்மா இது உங்களுக்காக ட்ரெய்லர் அம்மா தான் ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்ப அற்புதம். அவங்களுக்கு நன்றி. அப்போது ஒரு ஷூட்டிங் ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு.
அந்த ரெயின் சொல்லுங்கள் பிரிட்ஜ் ரிவர், அந்த படத்துடைய ஷூட்டிங்கை அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பார்க்கும்போது ரெய்னான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்ன உடனே மழை வருது. ஆச்சரியமாக அந்த பையன் பார்க்குறாங்க, யாரா ஒருத்தர் ரெய்னான்னு மைக்கில் சொன்னால் ரெயின் வருது, யாருன்னு பார்த்தா அவர் போய் உட்காந்தா அது ஒரு டேரக்டருடைய சேரில் உட்கார்றாரு. கடவுளுக்கு பிறகு ஒருத்தர் சொன்னால் ரெயின் வருதுன்னா இந்த வேலையை தான் நம்ம லைஃப்பில் செய்யணும்னு சொல்லிட்டு வந்தவர் தான் பாலு மகேந்திரா சார். அதை வச்சு தான் நாங்கள் அதை வச்சோம். அந்த டீமுக்கு பேர் ரெய்னான்னு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. நல்ல படம் பார்த்தா சசிதா சொன்னார்ல, அது வந்து பாகுபலியாக இருந்தாலும் சரிதான், நீலீராக இருந்தாலும் சரிதான், நான் வந்து சொல்லுவேன்னு சொல்லி. பெரிய படம் சின்ன படம், அது கண்டென்ட் உள்ள படம், இது கமர்ஷியல் படம், எனக்கு படம். அந்த படம் வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு என்கேஜ் பண்ணுது, அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து அதை நம்மளை வந்து படம் மொத்தமும் பார்க்க வைக்கிங்க தான் விஷயம். இந்த படத்துக்கு முழுக்க உயிர் இருக்குது. அந்த சோமேந்திரன் வந்து அந்த வாழ்க்கையை அங்கேருந்து பார்த்ததுனால அவரால் வந்து அவ்வளோ அற்புதமாக இந்த படத்தை வந்து பதிவு செய்ய முடிஞ்சிருக்கு. இந்த படம் குறித்து நிறைய நான் பேச வேண்டிய பல விஷயங்கள் எல்லாம் பேசிட்டாங்க. இதை கொண்டு போய் சேர்க்கறது தான் விஷயமா நினச்சோம். அது ரொம்ப அழகாக இவ்வளோ இயக்குநர்களை லோகேஷ்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி மிக முக்கியமான வெற்றிமாறன்லேருந்து முருகதாஸ்லேருந்து செல்வமணி சார்லேருந்து எல்லாருமே வந்து இவ்வளோ அற்புதமாக இந்த நிகழ்வை நிகழ்த்தினதுனால நிச்சயமாக இந்த படம் வந்து மிக அற்புதமாக தியேட்டரில் கண்டிப்பாக இது ரைட் டைமாகவும் இருக்குது. நல்ல படங்கள் நல்லா ஓடுது. இப்போது மிக சரியான நேரம். பாலன் சொன்ன மாதிரி ஒரு பதவதிப்பு இருந்துகிட்டே இருக்கும், யாருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தோணிகிட்டே இருக்கும். அற்புதமான ஒரு எண்டு அப்படியே இருக்கும். அதுவே வந்து மிக அற்புதமாக விஷயம். இதுக்கப்புறமும் ஒரு படம் பார்ட் 2 எடுக்கலாம், அந்தளவுக்கான ஒரு பெரிய ஒரு ட்ராவல் இருக்குது. இதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டுட்டு போகிறத பற்றி மிக அற்புதமான ஒரு படைப்பு. இப்போல்லாம் என்னென்னா சகசர் அடிக்கடி சொல்லுவார், இந்த கதிர் போட்டால பயமாக இருக்கியா, நல்ல படம் மாதிரி தெரியுதுன்னு. சும்மா கிண்டலுக்காக நிறைய கதிர் போட்டு வர படங்களை பார்க்குறதுக்குன்னு. நாங்கள்லாம் பேசுகிறோன்னே இவன் வந்தாங்கப்பா எல்லாருமே நல்ல படம்னு வேறு சொல்கிறாங்கன்னு பயந்துடாதீங்க, உண்மையிலேயே நல்ல படம். தூர்தர்ஷன் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டப்ப தூர்தர்ஷனில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு சீரியல் வந்து ராமாயணம். ராமாயணம் இந்தியா முழுக்க ஒளிபரப்பு ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஊர்லேயும் ராமாயணம் ஒளிபரப்புற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க, அதை வணங்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த நேரத்தை அவங்க ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா முழுக்க அது ஒரு பெரிய தீ மாதிரி பரவுது. அப்படி பரவறப்ப தான் ராம ஜென்ம பூமியினுடைய அந்த குழு கிளம்பி ஒரு பெரிய கருத்தியலை விதைக்குது. பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. இப்படி ஒரு கருத்தியல் இன்னைக்கும் இந்தியா முழுக்க விதைக்கப்பட்டு இருக்கு. வெறுப்பு பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. காஷ்மீர் ஃபைல் ஆகட்டும், துரந்தர் ஆகட்டும், இந்தியா முழுக்க இப்படி ஒரு வெறுப்பை பரப்புகிற ஒரு பெரிய சூழலில் வெறுப்புக்கு எதிராக கவுண்டர் பண்ணுற ஒரு கலையை கையில் வைத்திருக்கிற இயக்குனர்கள் இந்தியாவிலே தமிழ் இயக்குனர்கள் மட்டும்தான் என்பதை இந்த மேடையில் ஆணித்தரமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வெற்றிமாறன் துவங்கி கார்த்திக் சுப்புராஜிலிருந்து ராஜமுருகன் வரைக்கும் இதை கவுண்டர் இந்தியாவில் இருக்கிற மொத்த சினிமாவுக்கு எதிராக ஒரு ஆர்ட்டை முன் வச்சுக்கிட்டே இருக்கும். கார்த்திக் சுப்புராஜன் ரொம்ப பிடிக்கும், இறைவி ரொம்ப பிடிக்கும், டபுள்எக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு பொலிட்டிக்கலை சொல்லிக்கிட்டே இருக்கார். இந்தியா முழுக்க ஆயுதமும் ரத்தமும் வெறுப்பும் ஏதோ காரணத்துக்காக கக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு ஃபிலிமை நான் கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிற வேண்டிய ஒரு பெரிய சூழலில் வெறுப்பின் கொற்றம் வீழ்க, அன்பு அரமண எழுக அப்படிங்கிற ஒரு படமாகத்தான் நான் வந்து சோமேந்திரன் இயக்கிய இந்த நீலீராவை பார்க்குறேன். நீலீரா பார்க்குறதுக்கு முன்னாடி என் வீட்டில் என் பையன் கேட்டான், டாடி வார் வந்துருமா, லாக்டவுன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருமா அப்படின்ட்டு. அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. என் ஒய்ஃப் கேட்டாங்க, அடுத்த ஷூட்டிங்லாம் நடக்குமா, மொத்தமாக மூடிடுவாங்களா மொத்தமாக அப்படின்ட்டு. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்படி ஒரு கடுமையான ஒரு சூழலை சந்திக்க இருக்கப்போ இந்த போருடைய மொத்த சூழலும் நம்ம ஊருக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போகுது. அது தவிர்க்கவே முடியாததாக இருக்கும். நேற்று ஒரு கதையாக
நம்ம ஸ்ரீலங்கன் கதையிலிருந்து, முத்துங்கிலிருந்து, சோபா சக்தியிலிருந்து, சயந்தர்லேருந்து எல்லா கதை மூலியமாக போர் எப்படி நடக்குது அது ஒரு கதையாக பார்த்துக்கிட்டே இருப்போம். வார் சூழலில் துப்பாக்கி வெடித்து செதறதையும், ரத்தம் தெறிக்க தெறிக்க ஓடுறதையும், கால் தனியாக விழுறதையும், தலை தனியாக விழுறதையும் ஒரு படமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு போர் படத்தை கத்தி இல்லாமல், துப்பாக்கி சவுண்டு கேட்காம, ரத்தம் இல்லாமல், ஒரு மரணம் கூட நிகழாமல் சோமிதரன் பிரசன்ட் பண்ணது இருக்குல்ல, கலையினுடைய தீவிரம் என்பது. இந்த படத்தை ஏன் நேசிக்கிறேன்னா, எதுவுமே இல்லாமல் ஒரு கலையை முன்வைக்க முடியுங்கிறத வந்து சோமிதரன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். ஒரு மரணம் நிகழ்ந்துடக்கூடாதுங்கிறத எத்தனை அற்புதமாக ஒருத்தர் முன்வைக்கிறாங்கிறப்ப தான் இவன் பெரிய ஆள்றா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த படம் முடிகிறப்ப ஒரு கமர்ஷியல் டைரக்டரா, ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டரா நம்மளுக்குள்ள ஒரு பதவியமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இந்த இடத்துல இது வெடிச்சிடலாம், இவங்க செத்துருவாங்க, இது நடந்துரும் அப்படின்னு இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அப்போ எனக்கு மனசு பதறிக்கிட்டே இருந்துச்சு. நான் இத்தனை வருஷம் கமர்ஷியல் பண்ணுற படத்தை பார்க்குற ஒரு டைரக்டரா, இந்த இடத்துல இது வெடிச்சிட போகுது, இந்த இடத்துல இது நடந்துட போகுது அப்படின்னு என் மனம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என் தலையில் தட்டிக்கிட்டே இருந்தார் சோமிதரன். தம்பி இது இல்லை, தம்பி இது இல்லைடா, இது நடக்கலடா, இது நடக்கலடான்ட்டு படம் முடிச்சு போகிறப்ப அந்த இந்திய இராணுவத்தினுடைய தலைவன் வந்து அவங்க அப்பாட்ட சாரி சொல்லுவான். அப்போ சொல்லுவார், போர் சூழல் நடக்கிற எல்லா இடத்துலையும் போய் இப்படி சாரி சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்களா? இந்த கேள்வி ஏதேச்சிகாரத்தை எதிர்த்து கேட்கிற ஒரு மாபெரும் கேள்வியாக நான் பார்க்கிறேன். இவ்வளோ பெரிய கேள்வி. ஏதோ ஒரு அதிபரை தேர்ந்தெடுத்துட்டீங்க, ஏதோ ஏதேச்சக்காரத்தினோட ஒரு கையில் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்க. பாருங்க, உலகமே அப்படி நடுங்கிக்கிட்டே இருக்கு. வெறுப்பின் குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லா இடத்துலையும் வெறுப்பு கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு எதிராக ஒரு படம் அவ்வளோ அழகாக முன்வைக்குது. இந்த படம் வந்து ஓர் இரவில், ஒரு வீட்டில், 2 மிலிட்ரிக்கு நடுவில் நடக்கிற ஒரு படம். எனக்கு இப்போ ஃபெஸ்டிவலில் பார்த்த ஆஸ்கார் நாமினியில் இருந்த சிராத்துங்கிற படம், இந்த படம் பார்க்கிறப்ப எனக்கு எந்த பதட்டம் தொட்டி கொண்டதோ அப்படி ஒரு பதட்டம் எனக்கு மீலியரா பார்க்கிறப்ப தொட்டி கொண்டது. எப்போ வெடிக்கும், எப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இறந்து போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டம் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பதட்டம் இந்த படம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. ஒரு தடவை கார்த்திகேயன்ட்ட நான் கதை சொல்கிறதுக்காக போயிருந்தேன். உடனே அவர் சொன்னார், சார் 20 மினிட்ஸ்க்கு ஒருக்க இந்த படத்தில் என்ன ஹைட்டு, என்ன மிடில் பாயிண்ட்டு, என்ன ட்விஸ்ட் அப்படின்னு நிப்பாட்டி சொல்லிட்டே போங்கன்ட்டு. சார் அப்படிலாம் என்னால் கதை சொல்ல முடியாது. 20 மினிட்ஸ்க்குள்ள நிப்பாட்டினா ஏற்கனவே வெப் சீரிஸ்லாம் இப்படி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இப்படிலாம் என்னால் கதை சொல்ல முடியாது சார், ஃபுல்லாக வேணால் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பகுப்பாய்வு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு வந்தேன். ஆனால் கார்த்திகேயனை சோமிதரன் அசரெடுத்திருக்காருன்னா இந்த திரைக்கதை மூலியமாக தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு 20 மினிட்ஸ், ஒவ்வொரு செகண்டுக்கு முன்னாடியும் அதை அவ்வளோ அழகாக திரைக்கதையில் மிக அற்புதமான அவருடைய நுணுக்கத்தோட கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸில் நான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிட்டேன். அந்த கல்யாணம் நடக்கணும்னு ஏங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு வீட்டினுடைய தகப்பனாக இந்த படத்தில் பார்த்த ஒரு காட்சி தான் என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்குது. குழந்தைங்க துப்பாக்கியோட ஹெலிகாப்டர் மோதுற அந்த காட்சியை வைத்து கொண்டு விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, துப்பாக்கி எடுத்து ஆக்ஷன் பண்ணுற எல்லாருக்கும் இந்த போர் சூழலினுடைய தீவிரத்தை, இல்லை ரத்தம் தெரிக்கிறதுனுடைய தீவிரத்தை, சண்டையினுடைய தீவிரத்தை, அந்த ஒரு காட்சி நம்மளுக்கு பதட்டத்தை உருவாக்கு. அந்த பதட்டம் தான் இந்த சினிமா தருகிற முக்கியமான செய்தின்னு நினைக்கிறேன். சோமிதரனை நான் ஆற தழுவிக்கொள்கிறேன். கார்த்தி சுப்பராஜுக்கும் இந்த மொத்த படக்குழுக்கும் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப ஒரு செம்ம மொமெண்ட் இது. ரொம்ப இவ்வளோ நான் வந்து பார்த்து வியந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணேன். என்னோட வெற்றிமாறன் சார்லேருந்து, நான் லோகேஷ்லேருந்து, வினோத்ராஜ்லேருந்து நான் பார்த்து வியந்த இயக்குனர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே பேசினதே வந்து ஐ திங்க் Karthik Subbaraj and Rana Daggubati present. I think we should remove and put all the directors' name, and then I think thanks, because நீ ஒவ்வொருத்தர் பேசினதுமே வந்து இட்ஸ் லைக் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை இப்போ ஓன் பண்ணி இவ்வளோ சொல்லியிருக்கோம் அப்படின்றப்போ எனக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த படத்தை இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு மிகப்பெரிய பதட்டமும் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நான் இதை பார்த்தேன். ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ கார்த்தி சொன்ன மாதிரி இது 18 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் ஸ்டோன் பெஞ்சில். ஸோ
சில கதைகள் எடுப்போம், அது வந்து நல்லா போகும்னு நினைப்போம், அப்புறம் சிலது நல்லா போகும், சிலது நல்லா போகாது, ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இப்படிலாம். பட் ஆனால் இது அந்த மாதிரி படம் கிடையாது. இது வந்து இட்ஸ் இஸ் அ வெரி வெரி, ஏன்னா இதை நம்ம இப்போ இதை தப்பாக பண்ணிட்டோன்னா இட் இஸ், இப்போ ஷோமி மாதிரி இன்னும் பல பேர் அந்த ஒரு ட்ரீம் இருக்குது, அந்த மாதிரி அந்த வார்லேண்ட்லேருந்து அவங்களுக்குள்ளே சொல்ல வேண்டிய கதைகளை வந்து சினிமா இஸ் த பெஸ்ட் ஆர்ட் ஃபார்ம் டு எக்ஸ்பிரஸ் தி ஸ்டோரிஸ் டு த வேர்ல்டு அப்படின்றப்ப வந்து அதை நம்ம கரெக்டாக பண்ணணுன்ற ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் அதை கண்டிப்பாக நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. நான் கார்த்திகேயன் எல்லாம் பேசும்போதே இல்லை கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் பண்ணி முடித்ததுலேருந்து இந்த படத்தோட அவுட்புட், படத்தோட எல்லாமே வந்து இட் ஷுட் ஒரு இது அட்டம் பண்ணாங்க. யூஸ்வலாக வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, பரவாயில்ல அட்டம் பண்ணியிருக்கீங்க, குட் அட்டம். அந்த வார்த்தை ஐ ஹேட் தட் வேர்ட் குட் அட்டம் அப்படின்ற வார்த்தை. ஏன்னா அட்டம்ப்ட்னாலே வந்து என்ன, ஸோ இட் இஸ் நாட், இட் ஷுட் பி லைக் எ ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால் இந்த படம் வரும்போது இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, நம்ம மெயின் ஸ்ட்ரீம் சினிமா ஆடியன்ஸு பார்த்து பழக்கப்படுற, பார்த்து என்ஜாய் பண்ணுற, பார்த்து ரசிக்கிற படங்களுக்கு எந்த வகையிலும் குறைச்சல் இல்லாமல் இதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் மொத்தமாகவே ரொம்ப மெனக்கெட்டு தான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ திங்க் டுடே ஆஃப்டர் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பற்றி பேசினதுக்கப்புறம் ஐ சமோ ஃபீல் வெரி வெரி கண்டென்ட் அண்ட் ஹாப்பி. அண்ட் ஐம் ஷுர் ப்ரெஸ்ஸும் மீடியாவும் இதை அதே மாதிரி கொண்டு போய் மக்களும் இந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. பார்த்து அதுக்கான ஒரு என்ன கனவோடு இந்த படத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோமோ அது நினைவாகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நன்றி எவ்ரி ஒன். எல்லாரும் பேரும் வருஷம் சொல்லாமல் இங்கே வந்த ஒவ்வொருத்தருக்கும் அதான் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் நம்ம தே ஆல் ஓன் த ஃபில்ம். ஸோ இவ்வளோ இயக்குனர்கள் இவ்வளோ பேர் வந்து பேசி இந்த படத்தை வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறோம். April 3 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் பார்த்து சொல்லுங்கள். அண்ட் ஷோமி, ஐ திங்க் இது எனக்கும் ஷோமிக்கும் பல வருஷமாக, ஏன்னா எனக்கு அவரை இப்போ ரொம்ப ஜிகர்தண்டாலேருந்து தெரியும், ஜிகர்தண்டா முடிச்சதுலேருந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து அது மேலே என்ன சொல்கிறது, ஒரு எம்பத்தி இருந்துகிட்டே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. அதாவது அது சின்ன வயசுலனா கேள்விப்பட்ட டைம்லேருந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அந்த வயசில் நடக்குது, இப்போ எதனால இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் போதும், அப்புறம் நான் காலேஜ் படிக்கும் போதும், அதுலேருந்து வேலை பார்க்க போகும்போதும் அது நம்ம பக்கத்தில் இருக்கோம். நான் வந்து தனியாலாம் பார்க்கல, எனக்கு ரொம்ப நாளாக வந்து அது வேற ஒரு கண்ட்ரியாக பார்க்கல, தமிழ் அங்கேயும் இருக்காங்க. ஸோ ஒரே ஆட்கள் தானே. இப்போ அங்கேயே இப்படி நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ பேர் செத்துட்டு இருக்காங்கன்றப்போ வந்து ஏன் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏன் அந்த, ஸோ எனக்கு நிறைய பேர் வந்து அதை கேட்பாங்க, உங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிம்பாங்க. எனக்கு அப்போ கோவம் தான், என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதுக்கு, அது ஒன்றும் இப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, சைக்கிளிங்கில் இன்ட்ரெஸ்டான்ற மாதிரி இது கிடையாது. இது ஏதோ ஒரு எம்பத்தைஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து ஏன் வந்து இத்தனை நாளாக பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்றதுக்கு இங்கே ஒருத்தர் பேசின ராஜமுருகன் பேச சொன்ன மாதிரி இங்கே வியாபார ஒரு சூழலாகவும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து ஏதாவது ஒரு படம் பண்ணி அதை அந்த தயக்கங்கள்லாம் போக்கி இந்த கதைகளுக்கெல்லாம் இப்போ எனி ப்ரொடியூசர் அடுத்த மிகப்பெரிய ப்ரொடியூசர்களும் இந்த மாதிரி ஷோமிதரன் மாதிரி ஒரு இயக்குனர் அந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்தாலும் தைரியமாக அது இதோட பெரிய பட்ஜெட்டாக ஒரு பல நூறு கோடிகள் போட்டு அந்த படத்தை எடுக்கிறதுக்கான ஒரு தைரியத்தை முழுசாக கொடுக்குறதோ இல்லையோ அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த படம் இருக்குன்னு நம்புகிறேன். அதை நம்ம வந்து பண்ணணுன்றதுக்காக ரொம்ப இருக்கும். ஸோ ஷோமி பற்றி மட்டும் ஒரே விஷயம் மட்டும் சொல்லி இது பண்ணிக்கிறேன். ஏன்னா ஷோமி வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தது அப்படி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு அப்போவே நான் வந்து என்னென்னா நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் ஆரம்பித்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஷோமிதரனுக்கு அவரோட ரொம்ப ஒரு உண்மையான ஏன்னா அவர் ஹார்ட்லேருந்து வர ஒரு ஸ்டோரியை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது பண்ணோம். நிறையா ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், என்ன படத்தை ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு ஷோமிக்கு ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ நான் ஃபஸ்ட்லேருந்து அவர் மைண்டில் சொல்லிகிட்டே இருந்தது வந்து, ஏன்னா அவர் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பயங்கரமாக பல இடங்களில் திரையிடப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படம் தான் எடுக்க போகிறீங்க ஷோமி. ஸோ அதனால் வந்து அதுக்கு நம்ம நீங்கள் தயாராகிக்கோங்கன்னு நான் நிறையா வாட்டி சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் ஜெகமே தந்திரம் ஒர்க் பண்ணுறப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஏன்னா அவருக்கு நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குது, அதனால் வந்து அவருக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்துட்டு அதே நேரத்தில் அங்கே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள், படத்தில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஈவன் அந்த படம் வந்து 1 கோடியோ 2 கோடியோ 5 கோடியோ அது ஹேண்ட்லிங் பண்ணுறது வந்து டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங்கோட அது டோட்டல் டிஃப்ரெண்ட் சீன் அது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுறோன்னா வந்து நீங்கள் அப்படியே இருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்.
ஸோ அங்கேயே வந்தார். அங்கே வந்துட்டு ஜெகமே தேட்டரில் ஒர்க் பண்ணார். அப்புறம் சும்மா விளையாட்டுக்கு எங்கள் டீமே இது பண்ணிகிட்டு இருப்போம். ஏன்னா வந்து ஷோமி வந்து வருவார், பத்திரமா அவர் ஒர்க் பண்ணிருப்பார். அப்புறம் ஆனால் ரொம்ப குளிரும் இல்லை, திடீர்னு பார்த்தா ஒரு ஓரமாக அப்படியே உட்காந்துருப்பார். ஷோமி என்ன வந்து ஒர்க் பண்ணுங்க ஷோமி, அந்த என்ன படம் எடுக்க போய் எப்படி பண்ண போகிறீங்கன்னு. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு படம் பண்ணோம், பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி. ஸோ அதுவுமே ஒரு ஷோமி சொன்ன ஒரு கதை நான் கொஞ்சம் எழுதி பண்ண போகிறப்ப நான் அப்போ ஷோமி என்ன சொன்னேன், நீங்கள் வந்து இதை டைரக்டராக ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து பண்ணுங்கள், ஸோ தட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை லாக் பண்ணிட்டோம். ஷோமிக்கு அந்த ஸ்கிரிப்டை லாக் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கும் இதுக்கும் நீங்கள் டோட்டலாக அந்த படத்தை வந்து எடுத்து பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ அதை பயங்கரமாக ஆர்வமாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார் அந்த டைமில். ஸோ அது வந்து கொரோனா டைம், ஆக்சுவலி கொரோனா டைம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ 4 நாளில் ஷூட்டிங் போகும்போது நான் சொன்னேன், ஷோமி நான் ஷூட்டிங் வரப்போகிறேன், நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் தான் ஸோ இதை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும், ஆர்ட் டைரக்டர் நீங்கள் தான் பேசணும், செட் ஒர்க் நீங்கள் தான் பண்ணணும், எல்லாமே பண்ணணும், ஸோ தட் இது உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமாக பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் கொரோனா டைம்னால அதுக்கப்புறம் மொத்த டீமுக்கும் வந்து இந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தாங்க. வரும்போது இவர் பயந்துட்டு அப்படியே போனார். நான் சொன்னேன் இல்லை டெஸ்ட் எடுக்காமல் விட மாட்டானுங்க கண்டிப்பாக அப்படின்னா, மொத்த டீமுக்கும் வந்து நெகட்டிவ், அவர் ஒருத்தருக்கு மட்டும் கொரோனா. அப்படி பார்த்தா அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு அவரை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன அவனுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக அவரோட படம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். ஸோ அவரோட படம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி ஷூட்டிங் போயிருந்தப்போ கார்த்தி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போகிறேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷாட்டு பார்க்க போனோம். ஷோமி அப்படி உட்காந்தாரு. அவங்க மேம் போயிட்டாங்க நினைக்கிறேன். அவங்களோட ஷாட் அவங்க வந்து டோரில் நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு பேக் ஷாட் ஒன்று இப்போ இந்த ட்ரெய்லரில் கூட வரும் நினைக்கிறேன். ட்ரெய்லர் ஷாட் வருதா இல்லை, ட்ரெய்லரில் ஒரு பேக் ஷாட்டு அதுதான். நாங்கள் எல்லாமே நிற்கிறோம். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷாட் ஓகே ரோலிங் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கட்டுன்னு சொன்னாங்க. 1 more டேக், செகண்ட், தேர்ட் டேக், 4th டேக்லாம் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு டேக் சொல்லும் போது பார்த்தா இவர் ஆக்ஷன் சொல்லவே இல்லை, ரோல் கேமரா ஆக்ஷன்லாம் சொல்லவே இல்லை. பார்த்துட்டு ஷோமி நீங்கள் சொல்லணும்ல அப்படின்னா இல்லை அப்படின்னு சைலண்டாக இருந்தார். பார்த்தா அவரோட ஃபஸ்ட் ஏடி யார் நம்ம விக்கி வந்து ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பார்த்துட்டே இருக்கார். கட்டுமே வந்து ஒரு மானிட்டரை பார்த்துட்டு இப்படி மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். அடா பாவி என்னன்னா வந்து இல்லை இதுதான் ஹாலிவுட்டில் ஏதோ சொன்னார், ஏதோ எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க, டேரக்டர்ஸ் வந்து ஆக்ஷன் சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே. இவர் அதுக்கப்புறமேட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். ஃபஸ்ட் டே முடிஞ்சதுக்கப்புறமேட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்னென்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த படத்தை வந்து கரெக்டான பட்ஜெட்டில் முடிக்கணும், கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுன்றப்ப வந்து போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நான் வந்து அப்போ XXXோட ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்கேன். ஜிகாதனா XXXோட ப்ரீ ப்ரொடக்ஷன் லொக்கேஷன் பார்க்கலாம் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஷோமி வந்து நிறையா டேக் போகிறாரு, பெர்ஃபெக்ஷன் அந்த மாதிரி நிறைய ரொம்ப டேக் போயிட்டே இருக்காரு. அதனால் என்ன சொன்னேன்னா அப்புறம் நான் வந்து என்னோட அசோசியேட்ஸ் 2 பேர் பரத் அண்ட் சைலம் அவங்க 2 பேரும் அனுப்பிச்சேன். நான் ஜஸ்ட் ஃபார் சப்போர்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களும் போனாங்க. அவங்களும் போனதுக்கப்புறமேட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் ஏன் வாங்க தயவுசெய்து எனக்கு வந்து அவர் எனக்கு ஹேண்டில் பண்ணல முடியல எங்களுக்கால அப்படின்னாங்க. ஏன்னா பிரச்சனைன்னு கேட்டேன். அப்புறம் சரி நானே போனேன். அந்த லொக்கேஷன் பக்கத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு 10 days அங்கே போனேன். போயிட்டு ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான், ஷோமி பண்ணிட்டு இருப்பாரு, சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஆனால் அங்கே போய் நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து என்னை பயங்கரமாக எமோஷனலாக ஏற்படுது. ஏன்னா அவர் நிறைய டேக் போகிறாரு அப்படின்றது வந்து என்னென்னா, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா அது படம் இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஏன்னா இந்த கதையை கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி வந்து ஒரு பதட்டமாகவும் ஒரு இதாகவும் அது வந்து லிட்டரலாக என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. பிஃபோர் இட் சேஸ் ஓகே ஃபார் எனி ஷாட் அவர் ஏன் இத்தனை வாட்டி யோசிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குது அவருக்கு வந்து. ஏன்னா வந்து இந்த படம் தப்பாச்சுன்னா இதுக்கு பின்னாடி நிறையா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கான ஒரு ஸ்கோப் போயிருன்றனால அது ஏதோ ஒன்று ஒரு மைண்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்தேன். அப்போ தான் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே. பட் நான் சொன்னேன் இல்லை அதுக்காக அப்படி சொன்னீங்கன்னா ஒவ்வொரு ஷாட்டும் 27 டேக்லாம் போச்சுனாலாம் வந்து நம்ம ஓப்பன் பட்ஜெட்லாம் பண்ண முடியாது. அது பண்ணலாம். அதே மாதிரி சடனாக பார்த்தா சொன்ன மாதிரி ரொம்ப பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கோம். ஸ்டண்ட் மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, ஆக்ஷன் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த புட்டு சமைக்கிற ஷாட்டில் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாரு. ஆனால் என்னன்னு கேட்டால் ரொம்ப ட்ரிப் ஆயிடுவார் அவர். ஏன்னா வந்து இல்லை தலைவா எங்கள் ஊர்லலாம் அந்த புட்டு இருக்குல்ல அதில் வந்து இப்படி ஒரு ஸ்மோக் வரணும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு லவ் டு தேர் ஹோம்லேண்ட் அது இருக்குது. ஏன்னா வந்து அந்த ஊரையும் அந்த வீட்டையும் அவரால் திரும்ப பார்க்க முடியாது. அந்த ஃபுட்டை வந்து அதே மாதிரி ஒரு பண்ண முடியாதுன்ற ஒரு வழி இருக்குது. ஆனால் அந்த விஷயங்கள் இருக்கிறனால வந்து பட் ரியாலிட்டி நான் ஒரு ரியாலிட்டி செக்காக இருந்துகிட்டே இருப்பேன். ஓகே ரசிச்சுக்கோங்க புட்டை, பட் ஆனால் ஓகே டைம் ஆகுது ஷார்ட் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே இந்த சனந்த்லாம் அப்படிதான். சனந்த் வந்து ஆக்சுவலி படத்தில் வந்து சனந்த் வந்து ஒன் ஆஃப் த ஒரு மெயின் இதுதான். ஸோ எப்படின்னா சனந்த்லாம் டெய்லி வருவான், வந்துட்டு அவனோட காஸ்டியூம் வந்து ஒரு லுங்கி ஒரு சட்டை தான் போட்டு வருவான். நான் அப்புறம் சொல்லுவேன் அவன்கிட்ட, டே இல்லைடா உனக்கு நீங்கள் ஷூட்டிங் இருக்காதரா அப்படின்னு. ஏன்னா அப்படிங்கம்மா, இருக்காதரா பாடுறா அப்படின்னு பார்த்தா அவர் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு இருப்பார் புட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு கடைசியில் பார்த்தா வந்து இல்லை சனந்த் உனக்கு எனக்கு கிடையாது அப்படின்னு. இந்த மாதிரி 3 நாள் 4 நாள் வந்து அப்புறம் 5 நாள். ஸோ மொத்தமாக சனந்தோட என்டையர் போர்ஷன் வந்து 1.5 நாள் எடுத்தது தான். ஆனால் ஒரு 10 நாள் இருந்தாங்க, பட் ஆனால் 1.5 நாள் எடுத்துட்டோம். பட் ஆனால் எல்லாருக்குமே ஐ திங்க் நவீன் எவ்ரி ஒன் ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் பிஹைண்ட் இட். பட் ஆல் திஸ் ஹேஸ் ஒன் வெரி டீப்பர் எமோஷன் டு இட். அதாவது வந்து அது வந்து ஒரு சொல்ல முடியாத நம்மளாம் உணராத ஒரு எமோஷன் இருக்குது. அந்த எமோஷனை கரெக்டாக இந்த படத்தில் கொண்டு வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருந்துச்சு. அந்த ஒரு பொறுப்பு இன்னைக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆல் யுவர் ப்ரெசன்ஸ் அண்ட் ஸ்பீச் ஐ ஃபீல் தட் ஆல்மோஸ்ட் டன் இட். இன்னும் வந்து இது படத்தில் தேட்டருக்கு வந்து அது வெற்றி பெறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதுவுமே நடந்துரும்னு நினைக்கிறேன். நன்றி, வந்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி.